ஹலோ, யாருனாக்குறீங்களா? கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய திடீர்னு காலையில் ஏந்தோடனே கண்ணை மூட சொன்னாங்க. கண்ணை மூடி சொல்லிட்டு கண்ணை திறக்க சொன்னால் ஜாக்கி பிராண்டில் ஜட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய பர்த்டேக்கோசம் என்னோடய ஒய்ஃப் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா பர்த்டேக்கு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க போல், எனக்கே தெரியாது. பார்த்தா ஒரு ஷர்ட் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு அந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளூ கலரில் ஃப்ளாரல் டிசைனோட நல்ல எம்ப்ராய்டிங் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பேண்ட்டு. ஸோ அது வந்து ஒரு யூனிக்கான ஸ்டைலில் இருந்துச்சு. அதுவுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் எனக்கு வந்து அந்த காஸ்டியூம்க்கு வந்து செட்டாக வந்து சாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. தென் வந்து டாலர் பிராண்டில் வந்து பனியானு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. திருப்பி மறுபடியும் கண்ணு மூட சொன்னாங்க. கண்ணு திறந்து பார்த்தா பர்ஃப்யூமே என்கிட்ட இல்லை. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்து எனக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க என் ஒய்ஃபு. ஸோ இதுதான் அந்த பர்ஃப்யூமு. தென் அகெயின் கண்ணு மூட சொன்னாங்க. கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா ஸ்லைட்ஸு, அதுவும் பார்த்திங்கன்னா டாமி ஹில்ஃபிகர் பிராண்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்கிட்ட இப்போ ரீசெண்டாக ஸ்லைட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஸ்லைட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ஸ்லைட்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் கண்ணு மூடி கண்ணு திறந்து பார்த்தா வாட்ச் பாக்ஸுன்னு நினைக்கிறேன், வாட்ச்சு தான். ஸோ வாட்சுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எனக்காக ரொம்ப சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க என் ஒய்ஃபு, என் மெயிலு. நெக்ஸ்ட்டு கண்ணு மூடி கண்ணு திறந்து பார்த்தா கூலர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கூலர்ஸ். சும்மா போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்க்குறேன். ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக அந்த கூலர்ஸுமே. எனக்கு என் மைலோட ரியாக்ஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு கண்ணு மூடி கண்ணு திறந்து பார்த்தா ஏதோ ஒரு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ என்னென்னா அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா பூட்ஸு. என்கிட்ட பூட்ஸுமே கிடையாது. ஸோ இந்த பூட்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ப்ரீமியமாக குவாலிட்டியாக என்னோடய மைல் எனக்காக செலக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தெரியல இப்போ தெரியுதா? தெரியல இப்போ தெரியுதா? தெரியல இப்போ தெரியல இப்போவாச்சும் தெரியுதா? தெரியல. சரி, ரொம்ப கண்ணை கட்டி விட்டு நிறைய பரிசோதனை பண்ணிவிட்டு சரி கூப்பிட்டு போகிறான். எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரியல. நேற்று வேறு ஒரே சண்டை எனக்கும் என் மயிலுக்கும். திடீர்னு கண்ணை கட்டி விட்டு எதனா கிணத்துல தள்ளி விட்டாலும் ஒரே பயந்துட்டேன். சரி போவோம், நம்ம ஒய்ஃபு தானே நம்பி போனேன். அப்படியே போயிட்டே இருக்கேன் பொறுமையாக. சரி எங்கே தான் கூப்பிட்டு போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். சரி பொறுமையாக வந்தா மயில் கூப்பிட்டா, அப்படியே கை எடுத்து அப்படியே ஏதோ மேலேயே வச்சா, என்னன்னே தெரில. சரி தொட்டு பார்த்தா கார்ட்போர்டு மாதிரி இருந்துச்சு. சரி அப்புறம் அது என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா டிவி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் இந்த அன்பாக்சிங் வீடியோலே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த டிவி ஆக்சுவலாக எனக்கு வந்து பர்த்டேக்கு முன்னாடியே ப்ரீ பர்த்டே கிஃப்டாகவே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டா. ஸோ நான் இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். சரி தொட்டு பார்த்துட்டு தென் வந்து நான் எனக்கு வந்து மயில் வந்து என்ன பண்ணிச்சுன்னா சிசர் கொடுத்தா. தென் வந்து காட் பிளெஸிங்ஸோடு நான் வந்து கட் பண்ணி ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி பிளான் பண்ணது வேறு, எனக்கு கிடச்ச ஒரு விஷயமே ரொம்ப பெருசு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் என்னோடய பர்த்டே சர்ப்ரைஸ் வீடியோ. ஸோ என்னோடய பர்த்டே எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவோட நான் நெக்ஸ்ட்டு உங்கள் கூட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.